do not understand your mind as it is, you do not understand your thoughts very clearly, you shall interpret the world in a wrong way. Please see that. And the first thing which will be familiar to you now, that if you have an idea that meditation means not to have a thought, listen carefully friends. If you have an idea, a preconceived notion. சாமிஜி, எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். எதுவா இருந்தாலும் தியானம் முடிஞ்சதும் கேளுங்க. இல்லை, என்னால் இது முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியல. என்ன சந்தேகம்? சில சன்னியாசிங்க கை காட்டின உடனே தங்கச்சங்கிலையும் கடைகாரத்தையும் வர வச்சு தராங்கல்ல, அதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் வேற இடத்துக்கு தான் போகணும். எங்கே? மேஜிக் செய்கிறவங்கிட்ட. சஞ்சீவி, நீ சொன்னிய அவர் தானா இவரு? நான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இல்லாம எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேலை? ஏதோ அரைகுறையா ஸ்கூலுக்கு வந்துகிட்டு போயிட்டு இருந்தான், இப்ப ஆளு அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டீங்களா? நான் என்னமோ வேணும்னு செஞ்ச மாதிரி என்கிட்ட எங்க கோச்சிக்கிறீங்க? ஏதோ திருந்திருவான்னு தானே நானும் ஒரு சொந்தக்காரங்களே எங்க எங்கன்னு கேக்குறாங்க. போட்டோனாச்சும் நிக்கலாம்ல. நான் உன் கூட தனியா எடுத்துக்கிறேன். உங்க மாமா இல்லாம நான் மட்டும் போட்டோ எடுத்தா அந்த போட்டோவுக்கு என்ன மரியாதை இருக்கு? பொற்கொடி, இங்க வா. இதே மாதிரிதான் எனக்கு ஒரு ராத்திரி வந்தது. நீ இப்ப இருக்கிற மாதிரியே தான் நானும் அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த சந்தோஷம் உனக்கு எப்பவும் இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பை மட்டும் நிறுத்திடவே கூடாது. பொண்ணுங்களுக்கு படிப்பு தாம பாதுகாப்பு. உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்க. அப்பதான் சின்ன சின்ன தேவைக்கெல்லாம் புருஷன் கையை எதிர்பார்க்காம இருக்கலாம். என்னோட கதை உனக்கு வரக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன். இன்னும் 2 பேரும் பேசி முடிக்கலையா? ஒன்னு அழைச்சிட்டு போற காத்துட்டு இருக்காங்க. தேனே சீக்கிரம் அனுப்பி வை. நீ போ, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு சப்பாத்தி வைக்கக்கூடாதா? கொடுங்க. ஏன்பா படுற? ஏழுற? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அழக்கூடாது, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. சாப்பிடுமா? சூப்பரா இருக்குல்ல? ஏன் இதே மாதிரி தினைக்கு செய்ய மாட்டாங்க? எனக்கு சாப்பாடு வேணும், அம்மா தான் வேணும். சாப்பிடுமா, அழக்கூடாது, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஏன் சாமி குழந்தை அழுவுது? சுவாமிஜி எங்கேயோ கிராமத்துக்கு போயிருந்தாராம். போன இடத்துல இவங்களை பார்த்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க அப்பா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாராம். இவங்க அம்மாவாலையும் இவங்களை கவனிக்க முடியாம புருஷன் மேல இருந்த கோவத்துல கிணத்துல விழுந்து செத்து போயிருச்சான். பாவம், இவங்க ஆதரவு இல்லாம நின்று இருந்திருக்காங்க. இவங்களை ஹைதராபாத் பிரான்ச்சுக்கு அனுப்பி அங்க நம்ம பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வைக்கலான்னு சுவாமிஜி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நாளை காலையில இவங்களை அழைச்சிட்டு போக போறாங்க. அழாது, அழக்கூடாது. கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தம்பி உங்க நிலைமையை தெளிவா சொன்னார் மேடம். திருப்பூர்ல இருந்து தான் மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸ் வாங்குறோம். இதை தவிர நாங்களே பாண்டியில சில மெட்டீரியல்ஸை ரெடி பண்றோம். அதுல சப் யூனிட்ஸ்க்கும் நிறைய ஆர்டர் தரோம். அது மாதிரி நீங்களும் ஒரு சப் யூனிட் போட்டுக்கலாமே? நீங்க சொல்றது சந்தோஷம் சார். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில தனியா மிஷின் எல்லாம் வாங்கி யூனிட் போடுறதுங்கிறது
நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க மேடம், அதுக்கு நிறைய வழி இருக்கு. தோட்டத்து பக்கம் இடம் ஏதாச்சும் காலியா இருக்குங்களா? படிச்ச சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல? +2 வரைக்கும் தான் சார் படிச்சிருக்கேன். அது போதுங்க. உங்க பேர்லயே ஒரு லோனை போட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுங்க, அது மட்டும் தான் உங்க வேலை. தேங்க்ஸ் சார். மேடம், உங்க மேல என்னன்னே தெரியல, ஒரு அக்கறை இருக்கிறதால சொல்றேன். நீங்க உங்க குழந்தைகளுக்காகவாவது வாழ்ந்து பார்க்கணும். இனி எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதான் என்னுடைய ஃபோன் நம்பர். நீங்க எப்ப வேணா என்ன கூப்பிடலாம். சார் சார் நீங்க தான் சார் அன்னைக்கு ஒரு வழி காட்டணும். கூலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பரவாயில்லையா சார்? எனக்கு வேண்டாம், பரவாயில்ல. கண்டிப்பா லோன் கிடைச்சிருந்தா சார். அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அவங்க இன்னும் ஓகே சொல்லலையே. சொன்னாங்கன்னா நானும் அவங்களும் மட்டும் ஒரே ஒரு தடவை திருப்பூர் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வந்தா ஓகே ஆயிடும், உடனே லோனும் கிடைச்சிரும். சார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமா என்ன பண்ணுங்க. உங்க அண்ணியை காணோம்? அண்ணி சார் கிளம்புறாராம். சார் கொஞ்சம் இருங்க சார், வந்துடுறேன். ஓகே. ஏன் அண்ணி அவர் செஞ்சு கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் மனசு வச்சா செஞ்சிருவான் அண்ணி. வாங்க, அவர் கிளம்புறாராம். உனக்கு புரியாது லோகு, அவர் உதவி செய்யறதுக்கு வரல. வெட்டுப்பட்டவே வெட்டுப்படாதவே நெக்ஸ்ட் வரலாம். அலாம சொல்றா, எனக்கு ஏதாவது செய்யுங்க மாமா, அப்பதான் நான் இங்க இருந்து போறேன். சொல்லு சொல்லு. என்ன இந்த தீர்த்தம்பரத்தை அடிச்சுட்டான் மாமா. உள்காயமா வெளிக்காயமா? உள்காயம் மாமா. ஆஹா, உள்காயமா இருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தா நிக்காத. ஒண்ணு செய், உன் பொண்டாட்டிய விட்டு உடம்பெல்லாம் பிளேடால கீழே கொடு. நல்லா ரத்தம் வரணும். அது செக்ஷன் 326. உள்ள போனா வெளியே வரவே முடியாது. முதல்ல அதை செய். போ போ. சரி மாமா. நெக்ஸ்ட். ஐயா ஐயா ஐயோ ஐயோ, அந்த கடைக்காரன் சிவான வெட்டிட்டு ஓடிட்டாயா. உடம்புல ரத்தம் பாதி தாயா இருக்கு. வைத்தியம் செய்ய கூட காசு இல்லையா. ஐயா நீங்க தாயா ஒரு வழி பண்ணல. அவங்கிட்ட வெட்ட வாங்கிட்டு என்கிட்ட வந்து சுட்டு கேக்குறிய. சரி சரி, அவங்கிட்டயே இவனுக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி வழி சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செய். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன வெட்ட வந்தான் சார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து விடு. அப்பதான் அது அட்டெம்ப்ட் மர்டர், திட்டமிட்ட கொலை முயற்சி. செக்ஷன் 320. குடும்பமே உள்ள போயிடும். அப்புறம் ஏகப்பட்ட பணத்தை கறந்துக்கலாம். ஒரு மனுஷன் எவ்வளவு ஐடியா கொடுக்கறது. வேணாம் போலாம். நில்லுங்க போலாம். யாரு நீ? நான் யாரா இருந்தா என்ன, என் வழக்குக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதானே, வா. என்ன பிரச்சனை சொல்லு. உட்காருங்க. இந்த ஊர்ல எல்லாருக்கும் ஒருத்தன் பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கிறான். அவன் கொடுக்குற தப்பான ஐடியானால ஏகப்பட்ட குடும்பம் பாதிச்சிருக்கு. இனி அவன் என்னைக்கும் தப்பான ஐடியாவே கொடுக்க கூடாது. அதுக்கு நீ ஒரு நியாயத்தை சொல்லு. யார் மாமா அது? நமக்கு தெரியாம? உனக்கு தெரியல? உனக்கு தெரியல? உனக்கும் தெரியலையா? நல்லா யோசனை பண்ணி பாரு. தெரியல. நல்லா பாரு. தெரியலையா? ஐயோ, இதுக்குள்ள தெரியாம குதிச்சு விட்டேனே. என்ன சுவாமிஜி, இன்னும் உங்க குழப்பம் தீரலையா? பொண்டாட்டி பிள்ளைங்களை மறைச்சிட்டேங்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து என்ன கிண்டல் பண்றாங்க சாமிஜி. எல்லாரும் உங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்கன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. இந்த தாழ்வு மனப்பான்மையை முதல்ல கைவிடுங்க. அது எந்த மனுஷனுக்கும் ஆகாது. எல்லா வல்லமையும் படைச்சவர் கடவுளுங்கிறாங்களே, ஒரு தப்பும் செய்யாத என் பொண்டாட்டி பிள்ளைங்கள இந்த கடவுள் பார்த்துப்பார்ல சாமிஜி. நிச்சயமா. உன்ன மாதிரி ஆளோட குடும்பத்தை பாத்துக்கிறது தான் கடவுளோட வேலையா? ஏய், நானும் பார்த்துக்கிட்டு தான். கொஞ்சம் சும்மா இருங்க. கடவுள் என் குடும்பத்தை பார்த்துக்க சாமி. உங்க மனைவி எங்கேயாச்சும் வேலை பார்க்கறாங்களா? இல்ல. அவங்க பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க? பரவாயில்ல, பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க. அப்புறம் என்ன சாமி கவலை? என்னடா சொன்ன? பார்க்கிறதுக்கு அழகா இருப்பாங்க, உழைச்சிப்பாங்கல்ல, அதனாலதான் சொன்னேன்.
ஏய்! நீங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்தது அமைதியை தேடித்தானே? ஆமாங்க சாமிஜி. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எங்க போனாலும் அமைதி கிடைக்காது. மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்திருந்தா நீங்க கேட்கிற அமைதி அங்கேயே கிடைச்சிருக்கும். நீங்க உங்க கடமைகளை மறந்துட்டு பிரச்சனைகளை சந்திக்க முடியாம இப்படி ஓடி வந்து இந்த காவி உடையில ஒளிஞ்சுக்கிட்டா அமைதி கிடைச்சிருமா? சந்நியாசங்கிறது சாதாரண விஷயமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சாமிஜி. அன்னைக்கு தங்கச்செங்கிலியும் ரிஸ்ட் வச்சும் வரவழைக்கிற வித்தையை கத்துக் கொடுக்க சொல்லி கேட்டீங்களே, அப்படி மாயாஜாலத்தால அரிசியும் கோதுமையும் வரவழைச்சு கொடுக்கறதா இருந்தா இந்த உலகத்துல யாருமே உழைக்க தேவையில்லை. எந்த நாட்டிலையும் பஞ்சங்கிறதே இல்லாம போயிடும். உலகத்துல யாருக்குமே பிரச்சனை இருக்காது. கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும், அது மனுஷனா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் பறவை ஈ எறும்பா இருந்தாலும் கூட அதுக்கு தேவையான சாப்பாட்டை அதுவே தேடி உழைச்சி தான் சாப்பிடணும். இப்படித்தான் இறைவன் படைப்பில் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்களை நம்பி வந்தவங்களையும் உங்களையே நினைச்சு வாழ்றவங்களையும் நீங்க சங்கடப்பட வச்சா உங்களோட கடவுள் இருக்க மாட்டார். யூ ஆர் an irresponsible father and irresponsible husband. பொறுப்புகளை இருந்து தப்பிச்சு வர்றவங்க ஒளிஞ்சு வாழ்றதுக்கான இடம் இல்லை இந்த மடம்.